Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த ப்ளவுஸில் ஒரு சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறோம். இது ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ஸ்லீவில் மட்டும் குட்டி குட்டி ஒர்க்ஸ் எதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பார்டர் இருக்குது. இந்த பிளெயினாக இருக்க பார்ட்டில் மட்டும் குட்டி குட்டி ஒர்க்ஸ் வந்து நம்ம புட்டாஸ் மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எங்கெல்லாம் ஒர்க் வேணுமோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு சென்டர் போர்ஷனில் தெரிய போகுது, அதனால் இது மட்டும் போதும்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சக்கரி எடுத்திருக்கேன், ப்ளெயின் சக்கரி. அப்புறம் ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம 3 சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே கம்மு போடல, டேரெக்டாக ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். நீங்கள் மோஸ்ட்டாக கம் போட்டு ஒட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக நின்றுடும். இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக பார்த்து அந்த நீடில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 3 சைஸ் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அது கீழே ஒரு குட்டி சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஆரி ஒர்க் பண்ணும் போது எனக்கு எதுவும் நீடில் போகாதது தான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சின்ன பீடில் வச்சு எல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு சிலது உள்ளே இறங்கலை, வேஸ்ட்டாக போகுதுன்னு எடுத்து வச்சேன். பட் இதுவுமே ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாதிக்கு பாதி பீட்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. சுகர் பீட்ஸ் வாங்கினா அதை வச்சு அமுத்தவே முடியல என்னால். அதுக்கப்புறம் செட் ஆகினது உள்ளே போட்டுட்டேன். இந்த மாதிரி இந்த பக்கம் க்ராஸாக கொடுத்துட்டு கீழே அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்த இடத்துலையே இதை திரும்பவும் எடுத்துடலாம் நீடில். இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம க்ராஸாக பண்ண போகிறோம். இந்த புட்டா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி அந்த பெரிய பீடு ஒன்று, அப்புறம் சுகர் பீடு ஒன்று கோர்த்து எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த பக்கம் க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸை ப்ளெயினாக போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் பார்க்க கொஞ்சம் நல்லா நீட் லுக் இருக்கும். ஆரி ஒர்க்லாம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். இப்போ இதையும் நான் சென்டராக குத்தி எடுத்துடுறேன். பாருங்கள், நல்லா க்ராஸாக எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ சென்டர் போர்ஷனில் அதே மாதிரி இன்னொரு பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்க்க நல்லா ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி உங்களுக்கு பார்க்க ஃபீல் ஆகும். அவ்வளோதான். இதையும் நான் குத்தி கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. நல்லா நாட் போட்டு எடுத்துட்டேன். நல்லா 2-3 வாட்டி நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கிறேன். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ சென்டர் போர்ஷனில் நான் இந்த கம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். இந்த கம்மில் என்ன நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. இதை வச்சு தான் என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸையும் நான் ஒட்டியிருந்தேன். அதுவுமே பிஞ்சு வந்துருச்சு. அந்தளவுக்குலாம் அதை விட இந்த கம்மு ஃபெவிக்ரிலை விட இது நல்லாயிருக்குன்றாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி, கஸ்டமர் கேட்குறாங்க, வேறு ஆப்ஷன் இல்லைன்றதுனால நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் அப்படியே திருப்பிட்டு இந்த ஒர்க் ஃபுல்லாக முடித்தோடனே இப்படி தான் இருக்குது. பேக் பார்ட்டில் அப்படியே திருப்பிட்டு சென்டர் மார்க் பண்ணி இவங்களுக்கு வந்து குட்டியாக சின்ன பஃப் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு குட்டி குட்டி பஃப் வச்சு எடுத்துக்கிறேன். சென்டரில் ஒரு 3 ப்ளீட்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி குட்டி பஃப்பாக எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் அடிஷ்னலாக நம்ம ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவில் அட்டாச் பண்ணிடலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட் எடுத்துக்கிட்டேன். இதனோட வீடியோ இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்துல 2 இடத்தையும் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுக்கலாம். பஃபெல்லாம் வைக்கும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சென்டரை பின் குத்திட்டேன். அப்படியே போகாமல் இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த எண்டுலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் நம்ம ப்ளீட் வச்சா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேர் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ப்ளீட்ஸ் வைப்பாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு செட் ஆகலை. இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 1/2 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ எனக்கு பாருங்கள் கொஞ்சம் துணி நல்லா லூஸ் இருக்குது. அதை வந்து அப்படியே மடித்து ஒரு குட்டி ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இப்போ இந்த எண்டு பார்க்குறேன். இந்த எண்டில் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தாக அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். இங்கே எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து நல்லா லூஸ் இருக்குது. இதையும் வந்து ஒரு குட்டி ப்ளீட்டாக வச்சிடுறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டால் நமக்கு நல்லா ஈவனாக கிடச்சிரும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் ஸ்டிச் பண்ணோடனே ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி பஃப் வச்சுட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சு. சென்டரில் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.